நம்ம சவுத் இந்தியாவில் என்னென்ன ஃபுட்ஸ்லாம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, என்னென்ன எப்போ சாப்பிடலாம், அதை பற்றிலாம் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், சவுத் இந்தியன் ஃபுட்டுலாம் வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்ட்டு. அதுலேயும் நமக்கு தெரிஞ்சது நிறைய இருக்குது. இட்லி, தோசை, பொங்கல், பூரி நிறைய இருக்குது. அப்படியே அடிக்கிட்டே போகலாம். ஆனால் அதில் வந்து நம்ம எது ரொம்ப பெஸ்ட்டு, எது எப்பப்போ சாப்பிட்டா நல்லது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இட்லி வித் சாம்பார் பார்க்கலாம். இட்லி சாம்பார் வந்து நிறைய பேர் சாப்பிடுவாங்க. நிறைய பேர் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு டிஷ்ஷுனா இட்லி சாம்பார் தான். அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அதை வாங்க சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம வீட்டில் வந்து நம்ம மாவாட்டி தோசை ஊற்றியோ இல்லை இட்லி ஊற்றியோ தருவாங்க. அதுக்கு வந்து சாம்பார் வைப்பாங்க. அதெல்லாம் வந்து எப்படி நம்ம பழைய காலத்துலேருந்து வந்து அதெல்லாம் வந்து பின்பற்றுறாங்க. அதுலேயும் அந்த இட்லி சாம்பார் பேர் இஸ் குட். அது வந்து ரொம்ப ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுங்கிற நிறைய டாக்டர் சொல்கிறாங்க. அதனால நம்ம கொஞ்சம் அதே அளவாக தான் சாப்பிடணும். தோசை வித் பீனட் சட்னி. பீனட் சட்னினா எதுவும் இல்லைங்க, அது வந்து நம்ம தேங்காய் சட்னி, அதுதான் வந்து பீனட் சட்னி சொல்கிறாங்க. அதை வந்து தோசை கூட சாப்பிட்லாம், இல்லைனா வந்து இட்லி கூட சாப்பிட்லாம். நம்ம வந்து பொங்கல் கூட தோசை சாம்பாரையும் இந்த தேங்காய் சட்னியும் சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தோசை சாம்பார் கூட ரொம்ப ஒரு காம்பினேஷன் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை வித்து தேங்காய் சட்னி. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காவை போட்டு தேவையான தேங்காவை போட்டு அதில் வந்து பச்சைக்கடலை கொஞ்சம் போடுவாங்க. காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய், உப்பு, தேவையான உப்பு போட்டு வந்து செய்வாங்க தேங்காய் சட்னி. அது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்படி சொல்கிறது, சாப்பிட்டா வந்து இது ஓகே. நம்ம அதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு குட் பேர்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து நிறைய கார்போஹைட்ரேட்ஸு, விட்டமின்ஸு, அது மட்டும் இல்லாமல் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. விட்டமின் சி இருக்குது. அதில் வந்து ஃபேட்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அதனால் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்புறமேட்டு வந்து இந்த டிஷ்ஷஸ்லாம் வந்து எப்போ சாப்பிட்லான்னா, தோசை வந்து நைட்டில் சாப்பிடக்கூடாது. ஏன்னு தெரியுமா? ஏன்னா வந்து அது வந்து நெஞ்சு தண்ணி சொல்லுவாங்க. அதனால் வந்து தோசை வந்து பெரும்பாலும் நைட்டில் தவிர்க்கணும். காலையில் சாப்பிட்டுக்கலாம். இட்லி வந்து நம்ம எப்போனாலும் சாப்பிடலாம். காலையில் இல்லைனா வந்து நைட் டின்னர் நம்ம எப்போனாலும் சாப்பிடலாம். இப்போ அடுத்து வந்து நம்ம ராகி அப்படின்னா வந்து இந்த ராகி பால்ஸ் செய்வாங்க சாம்பார். இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. அதை யாரும் வந்து எதிர்க்காதீங்க. ஏன்னா அதில் வந்து அயன், கால்சியம், விட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ் இது போல் நிறைய இருக்குது. அது வந்து கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமேட்டு வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சது கர்ட்ஸ் வித் நட்ஸ் ரைஸ். அதாவது வந்து தயிரில் அந்த நட்ஸ்லாம் போட்டு சாப்பாடு கலரி வச்சுருவாங்க. அது வந்து ரொம்ப நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ யாரும் நான் சாப்பிட மாட்டேன் அது விஷயம். ஏன்னா அது பண்ண மட்டும் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ். அதனால் வந்து அதை சாப்பிட்டு பாருங்கள். அதுலேயும் ரொம்ப ஏன்னா அதில் வந்து நட்ஸ்லாம் சேர்க்குறாங்க. தயிர் வந்து நமக்கு தெரியும், அது வந்து உடம்புக்கு குளிர்ச்சின்ட்டு. நான் இதையும் சொல்கிறேன், எது இது வந்து சாப்பிட்டா வந்து குளிர்ச்சி, எது சாப்பிட்டா பாடி ஹீட் வந்து கணிக்கும், எதுக்கு வந்து சாப்பிட்டா பாடி ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அப்புறமேட்டு வந்து பனானா வித் பீனட் பட்டர் ரொம்ப பிடிச்சதுங்க. பனானா வித் பீனட் பட்டர். அது கூட இந்த பிரெட் வச்சு சாப்பிடுவாங்க. அதில் வர டேஸ்ட்டு ஒரு தனி டேஸ்ட்டு அதுதான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பனானா பீனட் பட்டரில் வந்து
நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. மற்றும் அது இல்லாமல் இந்த பல்க் பண்ணுறவங்களாம் வந்து அதிகமாக எடுத்துப்பாங்க கேள்விப்பட்டு. நானும் சஜஸ்ட் பண்ணுவேன் அதை ஆனால் நான் வந்து ரொம்ப உடம்பு நல்லது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாச்சுக்கள் அதெல்லாம் சொல்கிறாங்க, அதுலேருந்து தீர்வு கொடுக்கும். அதனால் அதையும் வெயிட் பண்ணி பாருங்கள் காய்ஸ்.